45 நாளில் ஊழல் முடநாற்றத்தால் ஒரு கட்சி அசிங்கப்படும் என்று சொன்னால், மக்கள் மன்றத்தில் கேவலப்படும் என்று சொன்னால், அது விஜயுடைய தாவேகா. ஃபர்ஸ்ட் ஊழல் முறைகேடுகளால் மக்களை ஏமாற்றி லாட்டரி விற்று நிறைய பேருடைய தற்கொலைக்கு காரணமான கேவலமான பணம் வந்த பணம். அந்த பணத்தை வச்சுதான் விஜயுடைய அரசியலே ஆரம்பம். திமுக சொன்ன டான்சி வழக்கிலும் அதற்கு பின்னர் அவர் மீது தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் தண்டனை பெற்றார் ஜெயலலிதா. இன்னைக்கு தண்டனை பெற்ற ஜெயலலிதாவுடைய கட்சியிலிருந்து 2 உத்தம புருஷர்கள் இன்றைக்கு இணைகிறார்கள். இந்த வழக்கு அப்படி இருக்கும், அது விசாரணை நடக்கும் தானே சொல்றாங்க. ஊழல் வழக்கு உள்ளவரை ஏற்பது சரியா தவறா அதை பேசுங்க. அப்ப சரியா விசாரணை நடக்குங்கிற ஈரவெங்காயம் எங்களுக்கும் தெரியும். இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இதுல இருக்கிற வழக்கெல்லாம் நிறுத்திடுவாங்களா என்ன? இடியில் இருக்கிற வழக்கையும் ஐடியில் இருக்கிற வழக்கையும் நிறுத்திடுவாங்களா என்ன? குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் நடந்து உள்ளவங்க வந்தா தாவேக்காவே ஊழல் கட்சியா மாறிடுமா? இல்ல கேட்கறேன், இது வரைக்கும் சேர்த்த பணத்தெல்லாம் அன்னை தெரசா ஃபண்டுக்கு எழுதி வைக்க வந்திருக்காரு விஜயபாஸ்கர். கேட்கறவங்க சிரிக்க மாட்டான். 2 விஜயபாஸ்கரையும் கேட்கறேன். 100 கோடி ஊழலுக்காக தலைமறைவாக சுத்தியவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் திமுக ஆட்சி காலத்தில். 35 கோடி 40 கோடி கொடுக்குற நீ வா அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இது ஸ்டாலினுக்கு வெக்கமாக இல்லையா? தயவு செய்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டு ஓய்வெடுத்து ஒதுங்கி கொள்ளுங்கள்னு நாவடக்கம் வேண்டும். மலமல்லி வீசும் நிர்மல்குமாருக்கு நாவடக்கம் வேண்டும். என்னைக்கு பார்த்துருப்ப நீ அரசியல் மேடைய? ஆதாரம் இருக்கா? வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அமைச்சர் தானே, பூசல. ஆதாரம் இருக்கா? ஓப்பன் சேலஞ்ச். 10 வருஷம் போட்ட இந்த வழக்கு நீ நிரூபிச்சுட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் விஜய் தெல்ல தெளிவாக குத்தி ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா மக்கள் விஜய் தூக்கி வீசிய மலம் இருக்குல்ல, ஸ்மெல் எங்கேயோ வருதுன்னு திரும்பி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் தூக்கி வீசினது விஜய் தான். ஆனா நாத்தம் அடிக்கிற திசையை திரும்பி நிற்கும் போது இங்க ஒரு கொலை பண்ணிட்டு இருக்காரு. சாரையாக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ பாவம் டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏ அதை கொலையடிச்சுட்டு போயிட்டாங்க. மதிமுகவுடைய கட்சியின் சார்பாக நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிம்பிள் நின்ற 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி பேரம் பேசியிருக்கிறாரு. அது மதிமுக வைகோவே ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் ஆன் டேபிள் இருக்குது. இதை பத்தி பேசுவதற்கு துப்பில்லாதவர்கள் எங்கேயோ ஒரு திருமணம் ஒரு 6 மாசம் நிலைக்காதுன்னு சொன்னது ஒரு ஆதாரமாமா. மக்கள் பார்த்து உங்களை சிரிக்க மாட்டாங்க. கரண்ட் கட்டானா செந்தில் பாலாஜி, கரூரில் நடந்தா செந்தில் பாலாஜி, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின செந்தில் பாலாஜி, பேசாம செந்தில் பாலாஜி சிஎம் ஆக்கிறாடா விஜயை தூக்கிட்டு. விஜயோட பவர்ஃபுல்லா இருக்கார் செந்தில் பாலாஜி. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் மீட்டிங் நேற்று நடைபெற்றது. ஏற்கனவே நேற்று செந்தில் பாலாஜி தாவேக்கா எம்எல்ஏட்ட பேரம் பேசினார். 35 கோடி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிலாம் பேரம் பேசினதா ஒரு தகவல் சொன்னாங்க. 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர், ஏற்கனவே குட்கா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தாவேக்கால இணையக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகள்? தொடர்ச்சியான அடுத்தடுத்த அந்த குதிரை பேர நிகழ்வுகளும் சரி, இன்றைக்கு இணைப்பு விழாவும் சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு லாஜிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். விஜய் ஒரு பெரும் புரட்சியாளர் என்று நினைத்து மக்கள் வாக்களித்தார்களா? அப்படியா? பெரிய அந்த மாதிரி தான் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா? நம்பிக்கை வச்சு ஈழத்தமிழர்கள் விவகாரத்துக்கு 500 ரூபா கொடுத்தாருங்கிறது தான் அவருடைய உச்சபட்ச புரட்சி. சரியா? அப்போது ஒன்று புரிஞ்சுக்கங்க, லாஜிக்கலி ஸ்பீக்கிங் விஜய் ஒரு பிறந்த குழந்தை மாதிரி. அதுக்கிட்ட போயிட்டு சூதுவாது பொய் புரட்டு இதெல்லாம் இருக்காது. ஒரு பிறந்த குழந்தை மாதிரி புதுசாக வந்தார் உள்ள பாலிடிக்ஸில். அந்த புதுசாக வந்ததை வச்சுக்கிட்டு ஒரு வளர்ந்த மனிதன் எவ்வளவு நேர்மையானவனாக இருந்தாலும் அவன் மீது ஒரு சேற்றை வார இருக்கும், இவன் செஞ்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உள்ளது. சட்டப்பூர்வமாக இதுவரை ஏதாவது உருப்படியாக நிரூபிச்சிருக்காங்களான்னா எதுவும் கிடையாது. சரிங்களா? எனது ஊழல்லேருந்து இந்த விவகாரத்தை புரிய வைக்க ஸ்டார்ட் பண்ணாதான் புரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஹாட் டாபிக் செந்தில் பாலாஜி. சரியா? பல்வேறு காரணங்களுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் எனக்கு நேற்று ஒரு ஆங்கில விவாதத்தில் இருக்கும்போது தாவேக்கா சார்பாக ஒரு வழக்கறிஞர் கலந்து கொள்கிறார். அவர் பேசும்போது சொல்கிறாரு, அவர் கூட இந்த தேர்தலெல்லாம் நின்றார் அவங்களுக்கு சாதகமாக. அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, அங்கேயே நடந்துச்சு விவாதம். என்னங்க இவர் எப்படிங்க இதுக்கு என்ன ஆதாரம்? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துதான்னு சொல்கிறீங்க? 35 லட்ச ரூபா ஒரு எம்எல்ஏக்கு தருவோம், அதுவும் 35 கோடி சாரி 35 கோடி ஒரு எம்எல்ஏ. உங்களுக்கு ஒருத்தர் 35 லட்சம் கூட இருக்காது. என்ன 35 கோடி தருவதாக சொல்கிறாங்களே, என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு சட்ட அமைச்சரிடத்துல நான் அந்த ஆங்கில விவாதத்தில் கலந்துக்கிறேன். எனக்கு முன்னால் அவர் பேசுகிறார், எங்களுக்கெல்லாம் முன்னால் பேனலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் பேசுகிறார் நிர்மல். அதே மாதிரி அடுத்த என்டிடிவியில் வராரு, பேனலிஸ்ட் பேசின பிறகு பேசுகிறார். ஆர்வமாக அதை கலந்துக்கணும்னு அவருக்கு தெரியுது. காரில் போய்கிட்டே பேசுகிறார். ஆதாரம் என்னென்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பாருங்க ஆதாரம் பின்னால் இனிமேல் ஜோடிப்பாங்க, அது வேறு. நேற்று மனவர்த்தனைக்கு இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது சொன்னார், செந்தில் பாலாஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னா
எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு சேர ஒன்றிய அரசையும் ஆளுங்கட்சியும் எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ மிரட்டக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். அவர் பவர்ஃபுல்லாக இல்லை, நீங்கள் எவ்வளோ வீக்காடா அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம கேள்வியோட டைவர்ட் ஆகிடக்கூடாது. நான் சப்ஜெக்டில் கரெக்டாக நின்று சொல்கிறேன். வேறு என்னங்க சொல்கிறீங்க? பீஸ் கரியரை பிடிங்கிடுவார் செந்தில் பாலாஜி. கரண்ட் கட்டுக்கும் அவர் தான் காரணம். கரூருக்கு, ஆமாம், கரூர் ஸ்டாம்பீடுக்கு கவிழ்க்க சதி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் கரூர் ஸ்டாம்பீடுக்கும் அவர் தான் காரணம். இப்போ ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதியில் பணம் பரிவர்த்தனை செய்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக மிரட்டியிருக்காருங்க. அந்த ஐடிபிஎஸ் வருது திருநாவுக்கரசு, அவங்கெல்லாம் வந்து மிரட்டியிருக்காங்க. ஒரு கரண்ட் எம்எல்ஏ வந்து காசு வாங்குறியா ஓட்டு போடுறியா இல்லையான்னு மிரட்டியிருக்காங்க. அதாங்க உச்சபட்ச நகைச்சுவையான ஹைலைட், மிரட்டியிருக்காங்க. கம்மிங் டு த பாயிண்ட், இதில் ஏதாவது ஒன்று நிரூபிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கா? கடந்த காலங்களில் வந்து கரண்ட் கட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால், சரி முந்தைய அரசு வந்து ஊழல் பண்ணிடுச்சு. சரி என்னங்க ஊழல்? அது விஞ்ஞான ஊழல். ஏண்டா டுபாகூர்களா, விஞ்ஞான ஊழல் என்பதே சர்க்காரியா கமிட்டி தண்ணி குடித்தது. ஒரு கமிட்டியை அமைத்து, ஒரு கமிஷனை அமைத்து பார்த்தாங்க ஏதாவது ஊழல் இருக்குதான்னு. நீதிமன்றத்துக்கு போகிறதுங்கிறது வேற, கமிஷன் கதை வேற. ஜெயலலிதா மரணத்துக்கு நீதிமன்றம் போல. ஆனால் ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை படிச்சிங்கன்னா யார் கொண்டாந்து தெரிஞ்சிடும். சீரியஸ்லி, ஒரு கமிஷன் வந்து சுதந்திரமாக எல்லாத்தையும் சொல்ல முடியும். அந்த கமிஷன் அறிக்கையே தண்ணி குடித்தது இப்படி ஒரு ஊழல் நடந்துச்சான்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அங்கேருந்து தான் எடுத்து வேற வழி தெரியாமல் எம்ஜிஆர் பிதற்ற ஆரம்பித்தார். விஞ்ஞான ஊழல் அப்படின்னு பிதற்றினார். அதையே ஜெயலலிதா பிதற்றினார். அதையே இபிஎஸும் பிதற்றினார். அதையே நரேந்திர மோடி பிதற்றினார். அதுக்கப்புறம் இப்போ விஜய் பிதற்றுகிறார் விஞ்ஞான ஊழல்னு. கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ ஊழல் என்கின்ற விஷயத்தில் ஏதாவது ஒன்றை வந்து திமுகவின் மீது நிரூபித்திருக்கிறார்களா என்றால், அதே செந்தில் பாலாஜி அவர்களுடைய இடி விஷயத்தில் அந்த அட்வொகேட் சொல்கிறார் செந்தில் பாலாஜி, அவர் இது நிர்மல்குமாரோடைய பிதற்றல். அந்த அட்வொகேட்டுடைய பிதற்றல் என்னன்னா, செந்தில் பாலாஜி மேலே இடி கேஸ் இருக்குது. அதே இடி கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? உன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமிங்கிறதுனால அந்தால தூக்கி ரொம்ப நாள் உள்ள வைக்கிறதுக்காக நீ பிஎம்எல்ஏ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நியாயமாக இருந்தால் குற்றவாளின்னா எவ்வளோ தூரத்துக்கு நாங்களும் பார்க்குறோம், ட்ரையலுக்கான அறிகுறியே இல்லையான்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் பெயிலே கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு. கமிங் டு த பாயிண்ட், அப்போ ஊழல் என்று என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்னும் நிறைய இருக்குது. டாஸ்மாகை பற்றி சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அந்த பிரமிசஸ்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னு ஈடியை திட்டினாங்க. பிடிச்சி எப்படி போனீங்க உள்ள அப்படின்னு. அப்போது இது அனைத்துமே திமுகவின் மீது கட்டமைக்கப்பட்ட திட்டவட்டமான பொய் என்பதில் மாற்று கருத்தில்லை ஒரு பக்கம். இப்போ விஜய் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு வளர்ந்து நின்ற மனிதன் மாதிரி திமுக வளர்ந்து நின்றுச்சு. இவர் ஒரு பச்சை குழந்தை, அப்போ தான் பிறந்தார். என்ன சொன்னார்? என் மேலே ஊழல் குற்றச்சாட்டே இல்லை, நான் ரொம்ப நேர்மையானவன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வந்து தொட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், ஒன்று ஏகப்பட்ட டைலாக். ஜெயிக்கிறதுக்கு முன்னால் இருந்து ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்ச வரைக்கும். சரியா? 45 நாளில் ஊழல் முடநாற்றத்தால் ஒரு கட்சி அசிங்கப்படும் என்று சொன்னால், மக்கள் மன்றத்தில் கேவலப்படும் என்று சொன்னால், அது விஜயோடைய தாவேகா. ஃபஸ்ட்டு ஏங்க அவருக்கெல்லாம் ஏதுங்க பணம்? என் தங்கச்சி கட்டினதாங்க பணம் சொன்னார். யாரு? அதோடைய மச்சான். அந்த பணம் என்ன பணம்? இடி கேஸ் இருக்குது. ஊழல் முறைகேடுகளால் மக்களை ஏமாற்றி லாட்ரி விற்று நிறைய பேருடைய தற்கொலைக்கு காரணமான கேவலமான பணம் அந்த பணம். அந்த பணத்தை வச்சு தான் விஜயோடைய அரசியலே ஆரம்பம். நம்பர் 1. அப்போ இவர்கள் ஒரு ஊழலின் பெருச்சாளிகள், ஊழல் பெருச்சாளிகள். இப்போ சப்ஜெக்டுக்கு வர்றேன். விஜய் எப்படி ஜெயித்தார்? இதைத்தான் மக்கள்கிட்ட சொன்னார். என்ன சொன்னாரா? நான் சுத்தமானவன், திமுக வந்து தீய சக்தி, அவர்கள் ஊழல் செய்வார்கள், அவர்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு முதலமைச்சர் பேசி இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற வரலாற்றில் ஒரு அவதூறை பேசி நிரூபிக்க முடியாமல் திணறி அசிங்கப்பட்டது விஜய் தான். இப்படி பல விஷயங்கள், ஏன்னா ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றேன். நீங்கள் திமுகவை எதிர்த்து சொன்ன இத்தனை விஷயங்கள், ஆனால் அப்போ தான் விஜயபாஸ்கர் சப்ஜெக்ட் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மக்கள் விஜயை எவ்வளவு ஒரு ஊழலற்றவர்னா, ஏன்னா அவர் பிறந்த குழந்தை, இனிமேல் பிறந்து வளர்ந்தா தான் எல்லாத்தையும் சாந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு குழந்தை, இன்னும் உதாரணம் சொல்கிறேன், நன்கு வளர்ந்த ஒரு 40 வயசு 60 வயசு மனிதனுக்கு என்ன குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்ல முடியும்? அவர் அப்போ நின்றார், இங்கே போனார், மரமரத்துக்கு நின்று இப்போ பால் குடித்தார், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு 2.5 வயது குழந்தை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அபின், அநியாயமாக படம் பறிக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக முடியுமா? அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம். 2.5 வயசு குழந்தைக்கான். அப்படி ஒரு 2.5 வயசு குழந்தை தான் விஜயின் தாவேகா. அனைத்து குற்றச்சாட்டுகளும் உள்ளாகி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காக்க தவறியது, சொன்னது அதுதான். சட்டம் ஒழுங்கை காக்க தவறியது, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியது, போதைப் பொருட்களுடைய பழக்க வழக்கத்தை தவறியது, கொலைகள் நடப்பதை தடுப்பதற்கு தவறியது, ஆணவ கொலைகளை தவறியது. இப்போ எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா
ஊழல்களின் ஊற்றுக்கண் ஆட்சி அமைந்து 3வது நாளே டெண்டரை கேன்சல் பண்றாரு புஷி ஆனந்த். ஏன்னா முறைகேடு. ராஜ்மோகன் மேல புகார்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. அதை வச்சுனா சொல்லவே தேவையில்லை. முன்கூட்டியே ஆரம்பத்திலிருந்தே அவர் அப்படித்தான். நிர்மல்குமார் சொல்ற அவசியமே இல்லை. அவர் வந்த பின்னணியே பாஜக அரசுடைய பின்னணி. இப்ப விஜயை எதற்காக நம்பி மக்கள் ஓட்டு போட்டார்கள் என்றால், அவர் கிளீனானவர், அவருடைய கிளீன் கவர்னன்ஸ் கொடுப்பாரு. விஜயோடைய லட்சணம் இவ்வளவு கேவலமா இருக்குது இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் எந்த திமுகவை அவர் காட்டினாரோ அந்த திமுக எந்த காலத்திலும் ஊழல் குற்றத்துக்காக தண்டிக்கப்படாத, நிரூபிக்கப்படாத, இதே மாதிரி இன்னைக்கு நேற்று செந்தில் பாலாஜி சப்ஜெக்ட் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கிறோம், இதே மாதிரி வம்புக்கட்டாக தன்னை சிறையில் வைத்து விட்டார்கள், டான்சிக்காகவும் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸுக்காகவும் உள்ள வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வம்படியாக தேசமே போற்றக்கூடிய ஒரு உயர்ந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து வந்து அழைத்து ஒரு சார்ஜ் ஷீட் போடுவதற்கு கூட துப்பு கெட்டு போனார் ஜெயலலிதா அந்த வழக்கில். ஆனால் திமுக சொன்ன டான்சி வழக்கிலும் அதற்கு பின்னர் அவர் மீது தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் தண்டனை பெற்றார் ஜெயலலிதா. இன்னைக்கு தண்டனை பெற்ற ஜெயலலிதாவுடைய கட்சியிலிருந்து 2 உத்தம புருஷர்கள் இன்றைக்கு இணைகிறார்கள். இல்லை, ஊழல் வழக்குகள் இருக்கும், அதை நாங்கள் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த வழக்கு அப்படி இருக்கும், அது விசாரணை நடக்கும் தானே சொல்கிறாங்க. ஊழல் வழக்கு உள்ளவரை ஏற்பது சரியா தவறா அதை பேசுங்க. அப்போ சரியா விசாரணை நடக்குங்கிற ஈரவெங்காயம் எங்களுக்கும் தெரியும். இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இதில் இருக்கிற வழக்கெல்லாம் நிறுத்திடுவாங்களா என்ன? இடியில் இருக்கிற வழக்கையும் ஐடியில் இருக்கிற வழக்கையும் நிறுத்திடுவாங்களா என்ன? அந்த அளவுக்கு துப்பு கட்டு சுத்தரம் புரியாத அளவுக்கு உன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? சரி, நீங்கள் திமுக மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன? ஊழல் அவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அவங்க மேலே இருக்கிற ஊழல் எல்லாம் போயிருச்சு அப்படி எதுவும் குற்றச்சாட்டு வச்சிங்களா? இல்லையே, இருந்துச்சே. குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் வழக்கில் உள்ளவங்க வந்தால் தாவேக்காவே ஊழல் கட்சியாக மாறிடுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆரம்பமே ஊழல் தானேங்கிறேன். அதை ஒரிஜினல் பணம் என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? மாறுமானா வேற என்ன செய்யும்? இல்லை நான் கேட்குறேன், இது வரைக்கும் சேர்த்த பணத்தெல்லாம் அன்னை தெரசா ஃபண்டு எழுதி வைக்க வந்திருக்காரா விஜயபாஸ்கர்? கேட்குறவன் சிரிக்க மாட்டான். 2 விஜயபாஸ்கரையும் கேட்குறேன். 100 கோடி ஊழலுக்காக தலைமறைவாக சுத்தியவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் திமுக ஆட்சி காலத்தில். அப்போ நீங்கள் கேட்குறீங்க அவங்க வந்தால் ஊழலாக மாறிடுமான்னு. அவங்க எதுக்காக வர்றாங்க அதை சொல்லுங்க. மொத்தத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க வந்திருக்காங்களா 2 பேருமே? இல்லை நீங்க எதுக்காக வராங்கன்னு கனிமொழி அவர்களும் இதே குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடு நம்ம சொல்ல வேணாம். மரகதம் குமரவேல் சொன்னாங்க. செக்ரட்டரியேட்டில் நிற்கிறாங்க எல்லாரும். செக்ரட்டரியேட்டையே கட்சி அலுவலகமாக மாற்றி சால்வை போட்டு கட்சியில் சேர்த்தாருல, அதை முடிஞ்சிட்டு கீழே இறங்கணுன்னு மரகதம் குமரவேல்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு டிவி கடையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பனையூரில் பேசுவோம் அப்படின்னாங்க. நான் கூட நம்ம பெருசாக ப்ரிப்பேர் பண்ணி பேசுவாங்கன்னு பார்த்தா என்னத்தமா சொன்னாங்க, கடந்த ஆட்சியிலையுமே நம்ம பவரில் இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த முறையாவது இந்த மாதிரி எம்எல்ஏ ஆகிட்டோம், இந்த முறையாவது பவருக்கு வந்தால் தானே. இது என்னது, இதுக்கு பேர் என்ன? எதுக்கு நீங்கள் பவருக்கு வரீங்க? அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியில் நின்று மக்கள் வாக்கை பெற்று வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்று விட்டு அந்த தேர்ந்தெடுத்த மக்களையே செவிட்டில் அறைவது போல் அவர்களை அசிங்கப்படுத்தி அந்த 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 தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்கிறார்கள். எதற்கென்ற காரணம் கேட்டால் பவரில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, எதுக்கு பவரில் இருக்கணும்? அந்த கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட பதில் கேட்குறேன். எதுக்கு பவரில் இருக்கணும்? மக்கள் சேவை செய்யவா? மக்கள் சேவை செய்வதற்காக பவரில் இருக்க போகிறாங்க ஊழல் பெருச்சாளிகள். மக்கள் சேவை செய்வதற்காக பவரில் இருப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய கேள்விக்கு திரும்பவும் வர்றேன். ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் உள்ளே நுழைந்தாலே கட்சி தப்பாயிடுமா அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஊழல் நிரூபிக்கப்பட்டவர்கள் உள்ள வந்தாலாவது கரெக்டாக எடுத்துக்கலாமா? தலைவர்கள் வேற இல்லையா? இப்போ எடப்பாடி தலைமையில் இருக்கும் பொழுது ஊழல் பண்ணியிருப்பார். இப்போ ஏற்கனவே இப்போ பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி மோடி தலைமையில் பாஜக இணைந்த பிறகு ஒரு வாஷிங் மிஷின் சொன்னாங்க, அங்கே போய் யாருமே ஊழல் பண்ணலை அப்படின்னாங்க. அது மாதிரி தமிழ்நாடு வாஷிங் மிஷின் இது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல. அதாவது நீ தலைமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இல்லையே, பாக்கெட்டில் இன்னும் ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காரு செங்கோட்டையன். ஹூ இஸ் ஜெயலலிதா? நான் வச்சிருப்பேன்னு சொன்னாரு, இப்போ வச்சிருக்காரான்னு தெரியல, எட்டி பார்க்கல பாக்கெட்டை. ஆனால் வச்சிருப்பேன்னு கொள்கை டெக்ளரேஷன் பண்ணார்ல, ஹூ இஸ் ஜெயலலிதா? விஜய் மறுக்கலை அப்படின்னாரு. வாட்டவர், அது எனக்கு தேவையில்லை. இப்போ வச்சிருக்காரு, மறுத்தாரோ மறுக்கலையோ அதெல்லாம் இல்லை. விஜய் மறுக்கலைங்கிறது நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலா. அப்போ ஒரு ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா, ஒரு ஊழல் குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. ஆனால் அவருடைய புகைப்படத்தை வச்சுட்டு தமிழ்நாடு சிரிக்குதுங்க விஜயை பார்த்து. அவர் நினச்சிக்கிட்டார். அப்போ என்னன்னா, இப்போ வர பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்துடுற அந்த இடத்துக்கு. உங்களை எதற்காக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், நீங்கள் சொன்ன ஒரு பொய் புரட்டு, நான் சுத்தமானவன், நான் நல்லாட்சி கொடுப்பேன்,
நான் இப்போ தான் பிறந்த குழந்தை, பாருங்க நான் க்ளீனாக இருக்கிறேன் அப்படின்னார். பல்லு கூட முளைக்காத பால்குடி குழந்தை நான் என்று அரசியலுக்குள் வந்தார். பல்லே முளைக்காத ஒரு குழந்தை இவ்வளவு அடிச்சாட்டியங்களை செய்யுமா என்பதை மக்கள் இப்போதுதான் பார்த்திருக்கிறார்கள். அப்போ அடுத்த கட்டம் என்ன? நரேந்திர மோடி இதே போல தன்னுடைய கவர்ச்சியை காட்டி, ஏன்னா அவர் எப்படி கவர்ச்சி காட்டினார் அப்படிங்கிறதுக்கு நான் பல முறை பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். மல்லிகா ஷெராவத்தே சொல்லிச்சு, ஷீஸ் அ சிக்மா மேல் அப்படின்னு. அப்படிலாம் பேச வச்சாங்க. அப்படிலாம் பேச வச்சு ஒரு இதுக்கு வந்தாங்க. அப்போ ஒரு கவர்ச்சியை காட்டி வந்துட்டா இவர் என்ன நினைக்கிறார்னா, என்னுடைய கவர்ச்சி எல்லா பேச்சுவார்த்தையும் முறியடித்து விடும் என்று நினைக்கிறார், என்று நம்புகிறார். நம்முடைய கவர்ச்சியை வைத்து பொய்ப்புரட்டுகளை நம்மளால் நிரூபித்து விட முடியும். திமுக நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன? இதுதான் குதிரை பேரம். ஹலோ பிரதர், நீங்க யார்கிட்ட மோதிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க யார் ஸ்டைலில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஏடிஎம்கே இஸ் நியூ டிவிகேன்னு சொல்றீங்களோ, அந்த ஏடிஎம்கேவின் ஜெயலலிதாவையே சிறைக்கு தள்ளிய திமுக, சட்ட போராட்டத்தின் மூலமாக சிறைக்கு தள்ளிய திமுகவிடம் மோதிக்கிட்டு இருக்கிறீங்க. இது இந்த பின்னால் இருக்குது அண்ணா ஆட்சி. சட்ட போராட்டம் நடத்தி அதே இடத்தில் நிற்க வைத்தது திமுக. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறார். அங்கே இருக்குது அண்ணா சென்டினரி லைப்ரரி. மாற்ற நினைத்த ஜெயலலிதாவை நீதிமன்றத்தை கொட்ட வைத்து அதே இடத்தில் நிற்க வைத்தது திமுக. சமச்சீர் கல்விக்கான புத்தகத்தை மாற்ற ஸ்டிக்கர் ஒட்ட நினைத்த போது நீதிமன்றத்தை நாடி கொட்டு வைக்க வைத்தது திமுக. மாநில உரிமைகளுக்காக சட்ட போராட்டத்தை நடத்தியது திமுக. ஒட்டுமொத்த இந்தியாவே தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு ஆண்டு கொண்டிருந்தாலும், கவர்னர்களை வைத்து ஆளுகின்ற கட்சிகளுக்கு ஆட்டம் கொடுத்து கொண்டிருந்தாலும், அதே கவர்னர்கள் they cannot sit idly on their bills, they should decide it within 3 months என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி ஆளுநர்களுடைய அகம்பாவத்திற்கு அடக்கம் செய்தது திமுக. இதுதான் திமுகவுடைய சட்ட போராட்ட வரலாறு. கையுங்களவுமாக மாட்டியிருக்கிறீர்கள். 2 குற்றவாளிகள் வைகோவுடைய முதல் பேட்டியின்படி, ஒரு குற்றவாளி வைகோவுடைய 2வது பேட்டியின்படி. முதல் பேட்டியில் சொன்னார், நீங்க ராஜினாமா செய்து விட்டு வாங்க, நான் நிக்க வைக்கிறேன்னு என்னிடத்தில் பேசினார் விஜய். A1 A2 இல்லை, அவர் பேசவில்லை, நான் சொன்னேன் ராஜினாமா செய்ய A1. இல்ல அதுவும் இதுவும் ஒன்னான்னு கேட்குறாங்க. அதாவது தானாக பதவி விலகி தாவேக்கால இணையறது எப்படி இருக்கு, 35 கோடி 40 கோடி கொடுக்குற நீ வா அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இது ஸ்டாலினுக்கு வெக்கமாக இல்லையா? தயவு செய்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டு ஓய்வெடுத்து ஒதுங்கி கொள்ளுங்கள்னு. நாவடக்கம் வேண்டும். மலம் அள்ளி வீசும் நிர்மல்குமாருக்கு நாவடக்கம் வேண்டும். என்னைக்கு பார்த்துருப்ப நீ அரசியல் மேடைய? அதான் இருக்கா? நேற்று NDTVயில் விவாதம், இதில் விவாதம், டைம்ஸ் நவுல விவாதம். வெக்கமா இல்லையான்னு கேட்குறாரு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அமைச்சர் தானே, கூசல? ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? கூசல்ல நிரூபிக்க முடியுமா? ஓப்பன் சேலஞ்ச். 10 வருஷம் போட்ட இந்த வழக்கு நீ நிரூபிச்சிரு பார்ப்போம். கூசல வெக்கம் கெட்டு போய் TNEB ஊழல் நடந்தது காரணம் விஞ்ஞான ஊழல் மலுப்பணியை நிரூபிக்க முடியாது, நீ பதவி விலக வேண்டியது தானே? ஒரு தாக்குதல் நடக்குதுங்க, ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது, சோகமான விஷயம் தானே. செஞ்ச கல்பிரிச்சாரு தீவிரவாதிகள். அதுக்கு ஏன் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவி விலகிறாங்க? மகாராஷ்டிராவில் தாஜ் ஹோட்டலில் தாக்குதல் நடக்குது, அஜ்மல் கசாப் தாக்குதல் நடக்குது. அப்போ SOS இருந்த ஹோம் மினிஸ்டர் பதவி விலகிறாரு, ஸ்டேட்டுடைய ஹோம் மினிஸ்டர் பதவி விலகிறாரு. எதுக்கு? அதை தடுக்க தவறியதனால தானே. நிரூபிக்க தவறிய நீ ராஜினாமா பண்ணு. பொய்ப்புரட்டுக்கு பேர் போன நிர்மல்குமார் வாய் அடக்கம் வேண்டும், நாவடக்கம் வேண்டும் நிர்மல்குமாருக்கு. மரியாதையா சொல்ற, ஓய்வு எடுத்துக்கங்க, இனிமேல் வராதிங்க. நாவடக்கம் வேண்டும் நிர்மல்குமாருக்கு. அதே அதை சொல்றதுக்கு நீ யாரு? நாவடக்கம் வேண்டும். ஏன்னா மன்னிப்பு கேட்டு ஓய்வெடுங்கிறார். அதை சொல்றதுக்கு நீ யாரு? மன்னிப்பு யார் கேட்கணும்? ராஜினாமா செய்யணும் நிர்மல்குமார். ஆதாரம் இருக்கா? இனிமே புதுசா நீ தான் ஜோடிச்சாதான் உண்டு. இந்த திருநாவுக்கரசு யாரு? நாங்கெல்லாம் ஒரே லயோலா காலேஜ் மெட்டுன்னு சொன்னவன். தாவே கால கூட நாங்க எல்லாரும் ஒரே டீம். இதுவரை அந்த திருநாவுக்கரசு எடுத்த அத்தனை சாம்பிள்ஸுமே விஜய்க்கு ஆதரவாக எடுத்தார், அண்ணாமலைக்கு ஆதரவாக எடுத்தார். திமுக எதிர்ப்பாளர் திருநாவுக்கரசு. எப்படின்னு கேட்டால் ஃபெலிக்ஸ் ஒரு டிபேட் இங்கிலீஷ் டிபேட் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. நாங்கள் கலந்துக்கிட்ட டிபேட்ல நேற்று அவ ஒரு காலகட்டத்தில் மாணவர் அணியில் இருந்திருக்காரு திமுகவில். சமீபத்தில் என்ன பண்ணாரு? இந்த தேர்தலில் முழுக்க தாவே காக்கா வேலையை பார்த்தவர் தான் திருநாவுக்கரசு. நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பேரம் முடிந்து ஆமாம் விஜய் பேசுகிறார், வைகோல்ட்டு தெளிவான ஸ்டேட்மெண்ட். ஆமா அவரே முன் வந்து தான் கையெழுத்து போட்டாரு, இவரு கைது போறாரு, காமராஜ் கையெழுத்து போறாரு, தெளிவான ஆதாரம். அதுக்கப்புறம் என்னாச்சு? விஜய்க்கு ஆதரவா அவங்க வாக்களிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? விஜய் போய் CV சண்முகத்துடைய நபர்களை சந்திக்கிறார், எடப்பாடியை தவிர்க்கிறார். CV சண்முகத்து ஆதரவாளர்கள் வாக்களிக்கிறார்கள் விஜய்க்கு ஆதரவாக. இஸ் இட் நாட் ஹார்ஸ் ட்ரேடிங்? ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறன்னா, பேசியதாக ஆடியோ கிடைச்சது, அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆச்சா?
ஆனால் பரிவர்த்தனை நடந்துச்சா? கைங்களமா பிடிச்சிங்களா? இல்லை அவர்கள் ஓட்டை தான் மாற்றி போட்டானுங்களா அல்லது எதுக்குடா மாற்றி போடுறான்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அவர்கள் 15 பேர் மாற்றி போட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துருமா? கேட்கிறவன் கேன பயிலா எல்லாம் இருக்கானுங்க. பதவி விலக வேண்டும் நிர்மல்குமார். இல்லை நிர்மல்குமார் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்றாரு ஸ்டாலின் ஏற்கனவே 3 மாதத்துல ஆட்சிக்கு எவ்வளோ 4 மாதத்துல கவலைப்படுறாரு. இப்போ இவருடைய அந்த பேச்சு வந்து இப்போதான் உண்மை வெளிப்படுது. இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பேரம் பேசி இழுக்கிறாங்க. புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர். மாற்றி மாற்றி பேசுகிறவர் சண்முகம் எல்லாம் தீக்கதிரிலேயே மாற்றி மாற்றி எழுதிட்டு விஜய காரி உமிழ்ந்துட்டு இப்போ அதிகாரத்தில் ஒட்டிட்டு இருக்கிறதுனால வெக்கம் கட்டு பேசக்கூடாது. சண்முகம்லாம் ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த ஆள் மேலே. அவர் தலைவர் எதுக்காக அதை சொன்னார்? ஒரு முரணான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு ஆடான அலையன்ஸ் அமைந்து இருக்கிறது. அந்த அலையன்ஸ் ஆடா இருக்கிறதுனால தான் இது நிலைக்காது அப்படின்னு சொல்றோம். நாங்க இருக்கிற ஆட்சியை கவலைப்பட மாட்டோம்னு கூட்டணி கட்சிகள் திமுக இருந்து போன கட்சிகள் எல்லாருமே சொல்றாங்களே. பிஜேபியோட பகிரங்கமா கூட்டணி வச்சார் விஜய் இருப்பாரா? நாங்க அதை வச்சு தான் சொன்னோம். இப்ப என்ன சொல்ல போறேன்? அதை வச்சு சொல்றோம். என்ன சொல்ல போறது? யதார்த்தமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த 3.5% இடஒதுக்கீடு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுக்கு வேடிக்கை பார்த்துருக்கு. ஒரு ஏஜி ப்ராப்பரா போய் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை கோர்ட்ல. பக்ரீத்ல ஆடு மாடா இருக்க தடை வந்த போதும் கவர்மெண்ட்டுடைய அட்வொகேட் போய் இதற்கு முன்னால் இதே மாதிரி வழக்கு வரும்போது திமுக எதை செய்ததோ குறைஞ்சபட்சம் அதையாவது செஞ்சிருக்கலாம், அதையும் பண்ணல. திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் பண்ணா இந்து முன்னணியுடைய அழுத்தத்துக்கு பயந்து காவல்துறை வச்சு தடுத்து நிறுத்துறாங்க. இன்னும் என்ன சொல்லணும்? 40 இதெல்லாம் 45 நாள் நடந்த அசிங்கம் இதெல்லாம். சரி, நாளைக்கு அதே மாதிரி சட்டமன்றத்தில் நின்று பெரியாருக்கு வந்து நாங்கள் அவருடைய கடவுள் கொள்கை ஏற்றுக்கலங்கிறத யாரும் கேட்கவே இல்லை. விஜய் அந்த இடத்துல சட்டமன்றத்தில் நின்று அதை பேசுறாரு. பெரியாரை டிசோன் பண்றாரு ஜெயிச்சு வந்த பிறகு. பெரியாரின் பேரனேன்னு பாட்டு வச்சுட்டு பேரனுக்கு தாத்தா சொத்துலேருந்து வந்துச்சுன்னா எனக்கு இது மட்டும் தான் வேணும், இது மட்டும் வேலைன்னு வரா. அப்புறம் எப்படி பேரன்? பாட்டு போட்டாங்கல்ல, உங்க விஜய் எங்க விஜய் வரேன்னு பாட்டு போட்டு போனார்ல. தன்னந்தனி ஆளு அதில் எல்லாம் என்ன சொன்னாரு? நான் பெரியாரின் பேரன் என்ன சொன்னாரு? பெரியாரின் பேரனா தாத்தா சொத்துல பங்கு வரும்போது ஒரு பேரன் வந்து இந்த சொத்து வேணான்னு வானா. அப்போ எப்படி சட்டமன்றத்தில் நின்று பெரியாரை டிசோன் பண்ற? ஒன்றிய அரசோடு நாங்கள் மோதல் போக்கை கையாள மாட்டோம், இணங்கி செல்ல வேண்டிய விஷயத்துக்கு இணங்கி செல்வோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? விபிஜி ராம்ஜி எதிர்க்கிறேன்னு சொல்லி அருண்ராஜ் சொன்னாரு. இன்னைக்கு அதே ஆதரவு தந்து ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? கனிமவள கொள்கை எதிர்ப்புன்னு சொன்னாரு. இன்னைக்கு 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களா இல்லையா? உங்களுக்கும் பிஜேபிக்குமான தொடர்பு பல்லிழிக்குது. திரைமறைவில் இருந்த தொடர்பு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு. பிஜேபியோட சென்றாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று கம்யூனிஸ்ட் சண்முகம் அசிங்கம் கேட்டு பேசுவாரா? நாங்கள் அதை வச்சு தான் சொன்னோம். மக்கள் மன்றத்தில் இந்த ஆட்சி வந்து இட் இஸ் கெட்டிங் அன்பாப்புலர், மிகப்பெரிய அதிருப்தியை பெற்று வருகிறது. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கோட வருது இல்லையா? செல்வாக்கு யாருடையது? தோழமை கட்சிகள் எல்லாம் கூட்டணி போட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டாங்க. சந்திச்சு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, ஏன் கலந்துக்கல? கொஸ்டின் அதான். வெளியிலிருந்து ஆதரவு ஏன்? அது ஏன்? அதுக்கு வீரபாண்டியன் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. எவனும் வாயில சிரிக்க மாட்டான் அந்த விளக்கத்துக்கு. நாங்க எங்களால வந்து அவங்களுக்கு சங்கடம் வந்துடும். என்ன சங்கடம் வரும்? இல்லை என்ன சங்கடம் வரும்? புரியலையே, என்ன சங்கடம் வரும் உங்களால்? சார், இட்ஸ் குவைட் சிம்பிள். அவங்களுக்கும் அது தெரியும். அதான் சொல்கிறேன். அதை வந்து இவர் சொல்லிட்டார், முத்தரசன் அழகாக சொல்லிட்டார். இக்கரைக்கு அக்கறை பச்சன். இது வேணா என்ன? அப்போ அவர் என்ன சொன்னார்? அப்போ முத்தரசன் பற்றி என்ன சொல்லுவீங்க? இக்கரைக்கு அக்கறை பச்சன் நினைச்சோம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டு கொஞ்ச நேரம் இருப்போம் அப்படின்னாரு. எனவே தலைவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப தெளிவு, நியாயமானது. இதாங்க, ஒரு பக்கம் விஜய் தெல்ல தெளிவாக குத்தி ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்கள் வந்து விஜய் தூக்கி வீசிய மலம் இருக்குல்ல, ஸ்மெல் எங்கேயோ வருதுன்னு திரும்பி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் தூக்கி வீசினது விஜய் தான், ஆனால் நாத்தம் அடிக்கிற திசையை திரும்பி நிற்கும் போது இங்கே ஒரு கொலை பண்ணிட்டு இருக்காரு. நான் கேட்டது, சாரையாக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ பாவம் டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏ, அதை கொலையடிச்சுட்டு போயிட்டாங்க. மதிமுகவுடைய கட்சியின் சார்பாக நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிம்பிள் நின்ற 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி பேரம் பேசியிருக்கிறாரு. அது மதிமுக வைகோவே ஒத்துக்கிறாரு. இல்லைன்னா அதுக்கப்புறம் இல்ல நான் தான் சொன்னேங்கிறாரு. ரெண்டுமே குற்றம். இதெல்லாம் ஆன் டேபிள் இருக்குது. இதை பத்தி பேசுவதற்கு துப்பில்லாதவர்கள் எங்கேயோ ஒரு திருமணம் ஒரு 6 மாசம் நிலைக்காதுன்னு சொன்னது ஒரு ஆதாரமாமா. மக்கள் பார்த்து உங்களை சிரிக்க மாட்டாங்க? நான் கேட்கறேன், இது ஒரு ஆதாரமா? இதைத்தாங்க ஒரு அமைச்சரே சொல்றாரு. தான் சொல்ல வர்றேன். அமைச்சர் நிர்மல்குமார் ராஜினாமா செய்ய வேண்டும். ரங்க ஊழலுங்கிறாரு டிஎன்இபியில். கேட்டால் விஞ்ஞான ஊழல் நிரூபிக்க தவறி விட்டார். ஏங்க கரண்ட் கட்டாவது பவர் ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறாரு. அதை தடுக்க தவறி விட்டார். இவங்க இது மாதிரி ஒரு ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. இங்கே வந்து பண்ணாங்க அப்படிங்கிறாரு. அதை நிரூபிக்க தவறி விட்டார். இந்த இன்னொரு ஆஸ்பெக்ட்ல அப்போ ஆதாரம் எங்கே என்று கேட்டால் நிர்மல்குமார் நேற்று அந்த ஆங்கில ஊடகத்தில் பேசினாரு பாருங்க. புலகாங்கிதம் அடைஞ்சு பூரிச்சு போயிட்டேன். உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருக்காரு. அது ஒரு பொய். ஜம்மு காலத்தில் வடிகட்டிய கேவலமான இழிவான பொய். 5 நாளாக துபாயில் இருக்காருங்க. இதான் ஆதாரமா? ஐயோ, பெரிய ஆதாரம். ஸ்டாலின் வந்து 6 மாதம் நிலைக்காதுன்ட்டாருங்க இந்த ஆட்சி. அடடே, அப்பா டக்கர் ஆதாரம். வேற என்ன? செந்தில் பாலாஜி பவர்ஃபுல்லான ஆளுங்க. வேற என்ன ஆதாரம்? செந்தில் பாலாஜி நிறைய பணம் இருக்குங்க. கேவலம் பிடிச்சவனுங்களா உங்களெல்லாம்? ஏவன்டா அவங்களெல்லாம் அமைச்சராக்கி வச்சான்? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, செந்தில் பாலாஜி கரண்ட் கட்டானா? செந்தில் பாலாஜி கரூரில் நடந்தா? செந்தில் பாலாஜி
எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின செந்தில் பாலாஜி பேசாமல் செந்தில் பாலாஜி சிஎம் ஆக்கிறடா விஜயை தூக்கிட்டு. விஜயோட பவர்ஃபுல்லாக இருக்கார் செந்தில் பாலாஜி. இதுவரை இந்த மாதிரி கட்சியுடைய சரி செந்தில் பாலாஜி இப்படி பண்ணார், சிவசங்கர் என்னத்தை பண்ணீங்க? எவனோ ஒருத்தன் 23 லட்ச ரூபா வாங்கினான்னு ஒரு முன்னாள் அமைச்சர் 23 லட்ச ரூபா பணம் எல்லாம் சுற்றி இருந்திருக்கிறாரு. அவரை பிடிச்சி நேற்று விசாரணை வந்திருக்கீங்க. எதுக்கு? ஜஸ்ட் டு சைலன்ஸ் தி வாய்ஸ் ஆஃப் கிரிட்டிக்ஸ். உங்களை எதிர்த்து விமர்சனம் செய்பவர்களை அடக்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பொருளாதார குற்றச்சாட்டு வச்சா தன்னை ஒரு க்ளீனாக காட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்து சலிஸ்டண்டா, பிஜேபியோட ஓல்டு டாக்டிக்ஸ்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லணும். அரசியலுக்கு விஜய் புதிது என்பதால் ஏமாற்றுகிறார்கள். இப்படிலாம் பண்ணால் நம்மளை நம்புவாங்க மக்கள்னு. இது பெரியார் மண், இது திராவிட மண், இது பகுத்தறிவு மண். விஜயுடைய இந்த டைவர்ஷனல் டாக்டிக்ஸுக்கு இந்த பகுத்தறிவு மண்ணின் மக்கள் பலியாக மாட்டார்கள். திரும்பவும் சொல்கிறேன், திமுகவை விட நீங்கள் நல்லவராக இருப்பீர்கள் என்று நினைத்துதான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். நீங்கள் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய மனிதராக இருப்பீர்கள் என்று 45 நாள் இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்கு விஜய்க்கு நன்றி. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு எம்கே நன்றி.